ஹாய்ங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சட்னி பண்ணி கொடுத்தீங்கன்னா 2 இட்லி கூட அசால்ட்டாக சாப்பிடுவாங்க. குழந்தைங்களோட கண்ணுக்கு கட் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லதுங்க இந்த சட்னி. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? கடாயில் 2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கணும். ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு 2 ஸ்பூன், கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 2 ஸ்பூன், வரமிளகாய் தேவைக்கேற்ற அளவு நான் 3 போட்டிருக்கேன். நல்லா வறுப்பட்டு வரட்டும். 10 சின்ன வெங்காயம் நல்லா வாஷ் பண்ணி அதில் சேர்த்திக்கலாம். பூண்டு 10 பல் சேர்த்திக்கலாம். ஒரு பழுத்த தக்காளி அதோட சேர்த்திட்டு, புளி லெமன் சைஸ் புளி உங்களுக்கு தேவைக்கேற்ப சேர்த்திட்டு, நல்லா ஒரு கைப்பிடி புதினா நல்லா வாஷ் பண்ணி சேர்த்திக்கலாம். அதே ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலை சேர்த்திக்கலாம். அதே கப்பில் ஒரு கப் கருவேப்பிலையும் சேர்த்திக்கலாம். நல்லா கிளறி கொடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்போ தான் அடி பிடிக்காது. அந்த இலைகளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. தேங்காய் ஒரு கப் ஆட் பண்ணிவிட்டு நம்ம தேவைக்கேற்ப உப்பு சேர்த்திக்கலாம். நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு, ரொம்ப மையாவும் இல்லாமல் கொரக்கொரனும் இல்லாமல் மீடியமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம சாப்பாட்டுக்கும் பிணைஞ்சு சாப்பிட்டுக்கலாம், தோசைக்கும் சட்னியாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சட்னியை வாரத்தில் 2 டைம் பண்ணி கொடுங்க. குழந்தைங்களுக்கு அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.